கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு குடும்ப பொறுப்பையும் கட்சி பொறுப்பையுமே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் கவனித்துக் கொள்றாங்க. அவங்களுக்கு பக்கபலமாக 2 மகன்களான விஜய் பிரபாகரன், சண்முக பாண்டியன் ஆகிய 2 பேருமே செயல்பட்டு கொண்டும் இருக்காங்க. விஜய் பிரபாகரன் அவர்கள் பாத்தீங்கன்னா முழுமையாகவே கட்சி பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு அதிரடியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சண்முக பாண்டியன் அவர்களோ கட்சி வேலைகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சினிமா படங்கள் அப்படின்னு 2த்துலயுமே பிஸியாக இருக்காரு. இது மட்டுமல்லாமல் ஒரு சில பிசினஸ்களையுமே இவர் கையாண்டு கொண்டு வராரா. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது சண்முக பாண்டியன் பற்றி அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது சண்முக பாண்டியனுடைய திரை வாழ்க்கையிலேயே இதுவரைக்கும் ஒரு சில படங்கள் தான் நடிச்சிருக்காரு. அதுவுமே விஜயகாந்த் அவர்கள் இருந்த பொழுது 1-2 படங்கள்ல நடித்திருப்பாரு. சோ இவருடைய தோற்றம், இவருடைய நடிப்பு அப்படின்னு பலருமே இவரை விமர்சனம் பண்ணவுமே ஆரம்பிச்சாங்க. ஆரம்ப காலகட்டங்கள்ல இவர் நடித்த படங்கள் எதுவுமே அந்த அளவிற்கு சோபிக்கவில்லை. ஆகையால நடிப்பையே விட்டு விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருந்த சண்முக பாண்டியன் அவர்களை அழைத்து ஒரு தரமான அட்வைஸ் ஒன்று பண்ணிருக்காராம் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள். சோ அவருடைய அட்வைஸை கேட்டு அதன் பிறகுதான் படைத்தலைவன் அப்படின்ற படத்துல நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் கமிட் ஆகியிருந்தாரு. சோ இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா ரீசெண்டா தான் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனது மட்டுமல்லாமல் சண்முக பாண்டியன் அவர்களை ஒரு சிறந்த பெர்ஃபார்மராக நிரூபித்தது இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வசூல் ரீதியாக இந்த படம் நல்ல லாபத்தை கொடுத்திருக்கு. ஆகையால அடுத்தடுத்து சண்முக பாண்டியன் அவர்களுக்கு பட வாய்ப்புகளுமே குவிஞ்சிட்டு இருக்கு. இவருடைய நடிப்புல அடுத்ததாக கொம்பு சிவி அப்படின்ற திரைப்படமுமே உருவாகிட்டு இருக்கு. இப்படி சூப்பர் ஸ்டார் பண்ண ஒரே அட்வைஸால தன்னுடைய கெரியரே மாறிடுச்சு அப்படின்னு சண்முக பாண்டியன்